குருவே போற்றி. வெல்கம் டு ஸ்ரீ யோகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான நூல் தான். பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய ஞானக்கோவை. அதில் பார்த்திங்கன்னா ஞானம் 200 பாடல் பார்த்திங்கன்னா 60லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பாட்டு பாருங்கள். சூப்பராக சொல்லியிருப்பார். பறந்திட்டேன் அவ்வூரில் குடிபுகுந்தேன் பஞ்சவர்ண பாலாடை பரிந்து கண்டேன் அப்படிங்கிறது. அதாவது இதெல்லாமே அவருடைய முருகப்பெருமான் சொல்கிறது. பயிற்சியின் மூலம் பறந்திட்டேன் அவ்வூரில் குடிபுகுந்தேன் மேலே சொல்கிறார். நம்மளுடைய தாலமஸ், நம்மளுடைய கருவறை ஏரியா, அது மேலே அண்டத்தில் சொல்கிறாரு. அறிந்திட்டேன் ஆரூரில் அடங்கி நின்றேன் அப்படிங்கிறார். ஆரூர்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து மேலாறு தளம் இருக்குது, கீழாறு தளம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்கிறது பார்த்திங்கன்னா மேலே சொல்கிறார். மேலாறு தளத்தில் சொல்கிறார் ஆரூரில் அடங்கி நின்றேன் அப்படிங்க. இதுவும் பயிற்சி தான். அடங்கி நின்றேன் புரியுது உங்களுக்கு? அடங்கி நின்றேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கும்பகம் தான் சொல்கிறாரு. அதுக்காக வந்து நம்ம அங்கே போய் கும்பகம் பண்ணக்கூடாது. கும்பகம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லிக்கிறோமோ அதுதான் கும்பகம். அடங்கி நின்றேன்னா அந்த இடத்துல நிற்கிறாரு. ஆதிவஸ்து ஆனதையும் அறிவால் கண்டேன். ஆதிவஸ்து என்னங்கிறது நான் அறிவால் பார்த்துட்டேன். தெளிந்திட்ட ஞான நிலை தன்னை கொண்டேன். தெளிந்திட்ட ஞான நிலை, தெளிவான ஞான நிலை தன்னை கொண்டேன். அப்போ இந்த குழப்பமே கிடையாது. நம்மளுக்கு குழப்பமில்ல தெளிவான நிலை எப்படி வரும்னா அந்த பயிற்சி மூலம் இந்த நிலை அடைஞ்சால் மட்டும்தான் வரும். நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், தெளிவே குரு, தெளிவுன்னு அதை மட்டும்தான் பேசுவார். தெளிவு மட்டும்தான் பேசுவார். அதை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்டேஜ் இந்த இடத்துக்கு போனால் தான் தெளிந்திட்ட ஞான நிலை தன்னை கொண்டேன். அது வரைக்கும் குழப்பந்தான். அப்போ தெளிவில்லாத ஞான நிலையும் இருக்குது. தெளிவில்லாமல் குழப்பத்தில் இப்போ வந்து சாகாவரம்னா இருந்தாங்களா இல்லையா, ரூம்குள்ளே போய் மறைஞ்சாங்களா, இல்லை காற்றோட கலந்துட்டாங்களா, எத்தனை பேர்த்துக்கு எத்தனை குழப்பம் வருது உங்களுக்கு. இருந்தாரா இல்லையா, நெசமாலும் மறைஞ்சாரா மறையிலையா, இதெல்லாம் குழப்பம். புரியுங்களா? தெளிவில்லாத ஞான நிலை. அப்போ தெளிவில்லாத ஞான நிலையினால அந்த பேச்சு வருது. தெரியுங்களா? செத்தவனை எழுப்புவேன் அப்படிங்கிறது. செத்தவனை எழுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவில்லாத ஞான நிலை. அது என்னென்னு புரியாமல் நீங்கள் நெசமாலுமே செத்து போனவனு போய் தொட்டை எழுந்திரிச்சுக்குவான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது. அதுதான் தெளிவில்லாத ஞான நிலை. பாருங்க, நிச்சயமாய் தத்துவத்தில் உறுதி கண்டேன். தத்துவங்கள் 96 தத்துவத்தோட உறுதி கண்டேன். அதோட எல்லாத்தையும் அதை 96 தத்துவங்களையுமே ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டேன். அறிந்திட்டேன் வாசி வடிவேலை வாங்கி வல்லனுக்கு உபதேசம் மாட்டினோமே. அருமையான இல்லை? அறிந்திட்டேன் வாசி வடிவேலை வாங்கி வல்லனுக்கு உபதேசம் மாட்டினோமேங்கிறது. வாசி வடிவேலுங்கிறத பார்த்திங்கன்னா வீணியல் தான் வேலு. அதில் அந்த ஹார்மோன் செக்ரியேஷன் தான் சொல்கிறாரு. அதை கிடைச்சதுனால வல்லனுக்கு உபதேசம் மாட்டினோமே, இந்த நிலையை அடைஞ்சதுனால சிவனுக்கு நான் உபதேசம் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. வல்லன்னா எல்லாத்துலேயும் வல்லவர். அவருக்கு உபதேசம் மாட்டினேன் பூர்வத்தில் சித்தினாலும் முதலையாய் அனுதினமும் மதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற. பூர்வத்தில் சித்தினாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு படிக்க தெரியாது, படித்தாலும் சொல்ல தெரியாது. இதெல்லாம் வந்து அந்த அவங்களா சொன்னாதான் உண்டு. இது நானும் சொல்கிறது கிடையாது. நமக்குள்ள சொல்லி கொடுத்தா தான் உண்டு. மேலவர்கள் வந்து நமக்கு உணர்த்துவாங்க. மாட்டினேன் பூர்வத்தில் சித்தினாலும், இது முக்கியமான இல்லை. முருகப்பெருமான் எங்கேயுமே இதுக்கு இந்த மாதிரி விஷயம் சொல்ல மாட்டார். பூர்வங்கிறது பார்த்திங்கன்னா இவருடைய முன்ஜென்மம், இவருடைய ப்ரீபர்த்தை சொல்கிறாரு. முன் ஜென்மத்தை பற்றி பேசுகிறாரு. பூர்வத்தில் சித்தினாலும், அதில் கிடைச்ச சித்தினால பார்த்திங்கன்னா முதலையாய் அனுதினமும் மதிக்கப்பட்டேன்கள். குழந்தையா எந்நேரமும் வயசே ஆகாத குழந்தையான இருந்தேன். முதலையாயினா வெறும் குழந்தையாக தானே இருந்தேன். எந்நேரம் குழந்தையாய் மதிக்கப்பட்டேன். நாட்டினேன் சிங்குவைத்தான் பிடித்ததாலே. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அவர் எப்போவுமே நம்ம சொல்கிறோம்ல, அவர் எப்போவுமே 10 வயசு பாலகனாகவே இருக்கார், குழந்தையாகவே இருக்கார். அப்போ குழந்தை வடிவேலன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் பாலகன் இதெல்லாம் சொல்கிற காரணம் எப்போவுமே அவர் அப்படியே இருந்தார், வயசு ஆகாமல். இது எதனால? இப்போது முற்பிறவியில் செய்த சித்தினாலும், அவர் கிடைச்ச சித்தினால். அப்போ அவ்வளவு பயிற்சி பண்ணி அத்தனை பிறவியில் வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே அதை சொல்கிறாங்க, வயசோ கணக்கோ இல்லைன்னு போகிறோமோ அகத்தியில் ஏன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் அந்த நிலை அடைஞ்சவர். சிவனுக்கு மகன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜஸ் அவர் அடைஞ்சிருக்காரு. அதைத்தான் வந்து இங்கே ஒரு சாட்சி பாட்டு தரு, முக்கியமான பாட்டு இது. இந்த லைன் பூர்வத்தில் சித்தினாலுங்கிற வார்த்தை அருமையான வார்த்தை. அவருடைய பூர்வத்தை பற்றி பேசுகிறார், அவருடைய இதுக்கு ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறார். அப்போ பாருங்க, நாட்டினேன் செங்குவைத்தான் பிடித்ததாலே நமனெழுத்தும் நாடிடவே நாசமாச்சுங்கிறாரு. இதுவும் வாசி தான். சிங்குவைங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுழுமுனைங்கிற அந்த அக்னி, அந்த சூடு தான் பார்த்திங்கன்னா நடுநாடி. பார்த்திங்கன்னா சிங்குவை பிடித்ததாலே நமனெழுத்தும் நாடிடவே நாசமாச்சு. நமனெழுத்துன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கெட்ட விஷயங்கள், அந்த உடம்பை கொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமன் அப்படிங்கிறது யமன் சொல்கிறாரு. அதை எல்லாமே நாசம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த நடுநாடி பிடிச்சதுனால
அப்படிங்கிறாரு. வாட்டினேன் வாசியிலே வளர்ந்ததாலே வாழைக்கு பிள்ளை என்று மதிக்கப்பட்டேன். அப்படிங்க அப்போ வாசியிலே வளர்ந்ததாலே, இந்த வாசியினால் ஒரு வளர்ந்ததாலேங்கிறது இதில் நிறையா வந்து தேவ ரகசியம் இருக்குதுங்க. இதை நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் வாசியிலே வளர்ந்ததாலேங்க தெரிஞ்சுக்குங்க. வாழைக்கு பிள்ளை என்று மதிக்கப்பட்டேன், வாழை தாய்க்கு பிள்ளை அப்படிங்கிறாங்க. காட்டினேன் கருநெல்லி உண்டதாலே காரண சத்குருவென்று கருதலாச்சுங்கிறார். கருநெல்லி காடு பார்த்திங்கன்னா டோட்டலாக கருநெல்லி மரம்ங்கிறது இந்த மூளை தான். டோட்டலாக பார்த்திங்கன்னா கருநெல்லி காடு, கருநெல்லி மரம், கருஞ்சாறை பார்த்திங்கன்னா நம்ம பீனியில் கட்டிருக்குது. இதெல்லாமே நம்ம வீடியோஸில் சொல்லிக்கிறோம். இதை உண்டதாலே, கருநெல்லி உண்டதாலே அப்படிங்கிறது எவ்வளோ அருமை வருங்க. காரண சத்குருவென்று கருதலாச்சு. சத்குருங்கிற பேர் எனக்கு கிடச்சாச்சு அப்படிங்கிற கருதவே புலியூரில் புகழ்ந்து வாழ்ந்தேன். புலியூர் பார்த்திங்கன்னா மூளை தான் பார்த்திங்கன்னா புலியூர். அப்போ இந்த மூளைப்புலிங்கிறது பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, சுவாதிஷ்டானத்தில் இருக்குது. மூளைப்புலி பார்த்திங்கன்னா மூளைப்புலிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மூலாதாரம் பார்த்திங்கன்னா அந்த புலி, நம்ம சாப்பிட்ற புலி. இது புலியூர் அப்படிங்கிறாரு. இந்த புலி வந்து நம்மளோட மிருகம், புலி சொல்கிறார். புலியூரில் புகழ்ந்து வாழ்ந்தேன் அப்படிங்கிறாரு. இது வந்து நம்மளுடைய தலையை தான் சொல்கிறாரு, நம்ம மூளையை தான் சொல்கிறாரு. அவடற்ற சித்தன் என்று கருதலானேன், அறுதவே 6 பலம் அடுத்து கண்டேன் அப்படிங்கிற. அறுதவே 6 பலம் அடுத்து கண்டேன் மறுபடியும் சொல்கிறாரு பாருங்க. புலியூரில் புகுந்து வாழ்ந்தேன், கபடற்ற சித்தன் என்று கருதலானேன். கபடற்ற சித்தன் நல்லா பார்த்துங்க. கபடன்னா சூதுவாது, திருட்டுத்தனம், பித்தலாட்டமெல்லாம் இல்லாத சித்தன். இவங்க என்ன சொல்கிறானுங்க, சித்தர்கள்லாம் மோசம், அவங்க மந்திரவாதி, அவங்க அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க, அவங்க வந்து கெட்டவங்க சொல்லுவானுங்க பாருங்க. இந்த சன்மார்க்கத்தில் இருக்கிற சில அறகுறைகளை என்ன பண்ணுங்கன்னா, ஐயோ சித்தர்கள்லாம் ரொம்ப மோசங்க, அவங்க அப்படிங்க இப்படிங்க. உனக்கே பிரச்சனை, நீ திருட, நீ ஏமாத்துற, டொனேஷன் அடித்து ஊரே ஏமாத்துற, அதனால உனக்கு வந்து பயமாக இருக்குது. அவங்களுக்கு பார்த்தா விடமாட்டாங்க, எவனையும் விடமாட்டாங்க, எங்கேயும் விடமாட்டாங்க, எவனும் அங்கே தாண்டி உள்ளே வர முடியாது. முருகன் என்ன சொல்கிறார், கபடற்ற சித்தன் என்று பேருமானேன் அவர் கருத்தல் ஆனேன் அப்படிங்கிற. அந்த மாதிரி உண்மை சொல்கிறார் அவர். அவ்வளவு மனசு நல்ல மனசு இருக்காது. அறுதவே 6 பலம் அடுத்து கண்டேன் அப்படிங்க. 6 பலம்னு பார்த்தீங்கன்னா மேலாறுதலம் சொல்கிறார். கீழாறு முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் மேலே பார்த்தேன், புலியூரில் புகழ்ந்து வாழ்ந்தேன், அதுக்கப்புறம் மேலே 6 தளத்தை பார்த்தேன், அதனாலே அரணுக்கு ஆசானானேன். இங்கேயும் ரெக்கார்ட்ஸ் கொடுத்தாரு. அரணுக்கு ஆசான், சிவனுக்கு நான் தான் டீச்சர் அப்படிங்கிறார். சிவனுக்கு குருவானார், உபதேசம் பண்ணார். அப்போ பாருங்கள், இதில் வந்து அப்பா மகன்கள் எங்கே வருதுன்னு தெரியல. இதுக்கு அடிச்சுக்கிறானுங்க அப்பா. ஒரு 10 நாளாக ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா இதே தான். முருகர் எங்கூர் அவர் இதில் வந்து பூரா இவனுக்கு சாயம் பூசிட்டு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி வேட்டி கட்டுறான். ஒருத்தன் காவி கட்டுறான், ஒருத்தர் வெள்ளை கட்டுறான், ஒருத்தர் அவனுக்கு என்னென்னு தோணுதோ வேஷம் போடுறான். முருகர் உட்கார வச்சு இவன் வேஷம் போட்டுருக்காங்க. என்னவோ நான் அது கமெண்ட்லேயும் கூட சொல்லியிருப்பேன். இப்போ சுப்பிரமணிய ஞான கோயில் படிங்கடா பைத்தியங்களேன்னு சொல்லியிருப்பேன். எவனும் கேட்க மாட்டான். பாருங்கள், அரணுக்கு ஆசானானேன், பொருதவே புலியூருக்கு மேற்கே சென்றேன். புலியூர்னா நம்ம புலியூருங்கிறது நம்ம தாளமஸ் ஏரியா தான் பார்த்திங்கன்னா பீனியல் ஏரியா. அதற்கு மேற்கே சென்றேன், பொல்லாப்பு களங்கமதை போக்கினேனே. இது பயிற்சி. மேற்கே சென்றேன், பொல்லாப்பு களங்கமதை போக்கினேனே. பொல்லாப்புனா அந்த உடம்பு கெடுக்கக்கூடிய இந்த உயிரை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து போக்கினேன் அப்படிங்கிற இது பயிற்சி மட்டும்தான். கருதவே மகாரம் என்ற நீரை உண்டேன். மகாரம் என்ற நீர் பார்த்திங்கன்னா நம்ம பீனியலோட நீர் தான் பார்த்திங்கன்னா மகாரம். பீனியல் செக்ரியேட் ஆகிறது தான் பார்த்திங்கன்னா மகார அமிர்தம். பார்த்திங்கன்னா மகார கர்ப்பம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பீனியல் தான். அப்போ மகார நீரை உண்டேன், அதனாலே கர்த்தனையும் காணலாச்சு. அந்த நீர் உண்டதுனால என்னை படைச்ச அந்த கர்த்தனையும் காணலாச்சு அப்படிங்கிறாரு. அந்த நம்ம வள்ளலார் சொல்கிற மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருங்கிறாருங்களா, அது மாதிரி பார்த்திங்கன்னா பராபரம். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா பராபரம். அந்த கர்த்தனுங்கிறது பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த டோட்டல் பிரபஞ்சத்தையும் படைத்த பராபரம், அந்த பரம்பொருள். அதை வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிற. கர்த்தனையும் காணலாச்சு அப்படிங்கிறாரு. காணாத காட்சியெல்லாம் கண்டு கொண்டேன், கருதவே வேடமுந்தான் கருதி கொண்டேன். பாருங்கள், காணாத காட்சியெல்லாம் கண்டு கொண்டேன். நம்ம காணாத காட்சின்னா கண்ணுக்குள்ள தெரியும். நீங்கள் அந்த பீனியெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காட்சிகளும் புது புது காட்சிகள் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பார்க்காத விஷயங்களும் அதில் தெரியும். இதில் பைத்தியங்களுக்கும் தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா தவறான வழியில் போகிறவங்க கெட்ட புத்தியோடு உள்ள பீனியில் தாண்டினீங்கன்னா பீனியில் தாண்ட விடமாட்டாங்க. அதை மீறி நீங்கள் திருட்டுத்தனமும் உள்ள போகிறது. இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து வாட்ச்மேன் தெரியாமல் செவரேறி பூச்சி உள்ள போகிறீங்க பாருங்க. அப்போ வந்து அலாரம் அடிக்கும், நாய் கடிக்கும், கரண்ட் அடிக்கும், என்ன வேணால் பண்ணும். இப்போ இந்த திருடன் தான் அந்த மாதிரி அத்துமீறி உள்ள நுழையிறவங்களாம் திருட. அதனால் முறையான வழி தெரியாமல் உள்ள போகிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு வேறு காட்சி தெரியும். காணாத காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு காட்டுவாங்க. அப்போ அது என்ன நினச்சிங்கன்னா இதுதான் கரெக்டுன்னு நினச்சி போயிட்டே இருக்குது. அதை கொண்டு போய் குழியில் எழுதிடுவாங்க. அதுதான் வந்து இவங்களோட மெத்தடு. அதனால் இங்கே என்ன கள்ளமற்ற அவர் சொல்கிறார் பாருங்க, கள்ளம் இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறார். கபடற்ற சித்தன் அப்படிங்கிறார். அந்த புத்தி முதல் பேசிக்கில் வரும், நியமத்தில் வரும். அப்போ தான் சரணாகதி வரும்.
திருட்டு புத்தி இருந்ததுன்னா ஒன்றுமே வராது. திருட்டுத்தனம் மட்டுமே தேடி தேடி இவன் அப்படி பண்ணுறான் பாரு, அவனை அப்படி திருடுறான் பாரு, அவனை இதை பாரு மருந்து விற்கிறான் பாரு, நாம் பொடி விற்கலாம், நாம் அதை விற்கலாம், மண் எடுத்து வந்து கொடுக்கலாம், இதை வந்து சிவபெருமான் கால் மண்ணுன்னு சொல்லி விற்கலாம். எல்லா கெட்ட புத்தியும் வரும். இது ஏன் டெவலப் ஆகுதுன்னா தப்பான வழியில் உள்ளே போனவங்க. புரிஞ்சுங்களா? அவங்க வந்து உள்ளே போக முடியாது. போனாலும் இப்படித்தான் டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க, பைத்தியம் பண்ணி சுட்டு விட்ருவாங்க கரகரன்னு. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாரு, கருதவே வேடமுந்தான் கருதி கொண்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த துறவு தவ வேடத்தில் இருக்கிற தவ வேடம்னா உடனே அந்த காவியெல்லாம் போட்டு கிடையாது. அந்த நிலைக்கு நான் வந்து மாறிட்டேன் அப்படிங்கிற, அதாவது தவத்தில் தவநெறியாக சிவயோகத்தில் போனேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வேடமுந்தான் கருதி கொண்டேன் அப்படிங்கிறாரு. நல்வினையும் தீவனையும் இரண்டு மற்றேன். இங்கே வருதுங்களா பாயிண்ட்டு, பயிற்சியில் வருங்க. பீனியலில் போய் நிற்கும் போது பீனியல் ஆக்டிவேஷன் சுழுமன வெளியே ஆச்சுன்னா நல்வினை தீவனை ரெண்டு மற்ற நிலை. எதுவும் நடக்காது, எதுவும் செய்ய மாட்டாங்க. அதான் ஒன்று. இவங்க செயல்னால எதுவும் நல்லது நடக்காது, கெட்டது நடக்காது, நல்ல வினையும் உங்களுக்கு கிடைக்காது, தீவனையும் கிடைக்காது. அப்படி வந்து சரியான பாதையில் நிற்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த பீனியல் நிற்கிற வழி சுழுமுனை பாதைங்கிறது. நல்வினை தீவனையும் இரண்டு மற்றேன் தானான மயில் மீதில் ஏறிக்கொண்டேன். அடையங்கப்பா, தானான மயில் மீதில் ஏறிக்கொண்டேன். வாசி மயில் ஏறிங்கிறாங்க. இவனுங்க சன்மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மயில்னா மாயை, மயில்னா மாயை பற்றி பேசியிருக்காங்க. வாசி மயில் ஏறி பறந்தேன்னு வார்த்தையே வரும். வாசி மயில் ஏறி பறந்தேன் நானே அப்படிம்பார். அப்போ பாருங்கள், அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குமே அது வள்ளலார் எழுதினாருன்னா கூட தெரியல. வள்ளலார் எழுதாதெல்லாம் இவனுக்கு எழுதுனேன்னு சொல்லி இவனுக்கு பாதி குப்பை கிளறி இவனுக்கு பாதி எழுதி வச்சு எல்லா பைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை கெட்ட விஷயங்களும் அவர் மேலே விழுது. இவனுக்கு பண்ணுற கெட்ட விஷயம் பூரா அவர் பேரில் வந்து வெடியுது. அதுக்கே அவர் வந்து இவனுக்கு சாபம் கொடுப்பார். அதான் உண்மை. வள்ளலார் வேற சொல்லிட்டு இவனுக்கு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. தானான மயில் மீதில் ஏறிக்கொண்டேன் தந்திமுகன் தனக்கிளைய சாமி தானே, தந்திமுகன் தனக்கிளைய சாமி நானே அப்படிங்கிற. எங்கள் அப்பா சமலைன்னு பாருங்க. தந்திமுகன் தனக்கு இளைய சாமி நானே வரும் சாட்சி வருங்க. விநாயகருக்கு நான் தான் தம்பி அப்படிங்கிற. தந்திமுகன் தனக்கு இளைய சாமி நானே அப்படிங்கிற. தம்பின்னு அவர் சொல்ல, அதாவது அவருக்கு இளைய சாமி நானே அப்படிங்க. அவர் சீனியருங்கிறார். விநாயகர் வந்து அப்போ எங்கே இருக்காரு வருங்க. கணபதி வந்து எங்கே இருக்காரு? இவனுங்கெல்லாம் என்ன சொல்கிறானுங்க, விநாயகர் வழிபாடே கிடையாது, கணபதி வழிபாடு கணேசர் வழிபாடுங்கிறது முதல்ல நம்ம நாட்டில் கிடையாதாம்மா, இது நார்த் இந்தியாவிலேருந்து வந்துச்சாம்மா. இதில் ஒரு தனி கதை வச்சுருக்காங்க. இந்த வழிபாடு எல்லாமே அவனுக்கு வந்து வடக்குலேருந்து கொண்டு வந்தது கிடையாது. ஆல்ரெடி வந்து இந்த ஞான கோவில் படித்து பாருங்கள். அவர் குண்டலினிக்கு வந்து அரசாக கணபதியும், மேலே மலைகளுக்கு அரசாக நீ இரு அப்படின்னு முருகப்பெருமானுக்கும் இந்த வந்து சிவன் சக்தின்னு அவங்க புராண கதையில் சொல்கிற மாதிரி கிடையாது. இவங்க வந்து சிவம் சக்தியும் வந்து பிரித்து கொடுப்பாங்க அந்த கண்ட்ரோலை. மேலே வந்து முருகப்பெருமான், மூளையோட ஃபுல் கண்ட்ரோல் முருகப்பெருமான். இந்த ஏரியா அண்டத்து பிண்டம்ங்கிறது கீழே. அந்த நம்மளுடைய மூலாதார சக்தி பார்த்திங்கன்னா குண்டலினி சக்திங்கிறது அதுதான் மெயின் சக்தி. அப்போ பாருங்கள், அது ஆக்டிவேட் ஆக மேலே ஆக்டிவேட் ஆகாது. அப்போ அவருக்கு இளைய சாமி நானேங்கிறார். அப்போ அவர் தான் மெயின், கணபதி தான் மெயின். பார்த்தீங்கன்னா அவர் கணேசரை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் மூளையில் ஒன்றும் வேலை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் புருவமத்தி பாருன்னு என்ன பார்க்குறது? மெயின் ஹெட் அவர் இருக்கார், சீனியர் அங்கே இருக்கார், அவர் ஜூனியர் தான் இங்கே இருக்கார் முருகப்பெருமான். இதான் அவர் சொல்கிறார், தந்திமுகன் தனக்கு இளைய சாமி நானே அப்படிங்கிறார். எவ்வளோ அருமையான லைன் பாருங்கள். திரும்ப கேளுங்க. இந்த முடிஞ்ச புக்கை பார்த்தும் அதை கேளுங்க. புக்கில் படிச்சும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. சுப்பிரமணிய ஞான கோவிலில் நீங்கள் ஒரு லைனை புரியணும்னா நீங்கள் மற்ற புக்கு ஒரு 10 புக்கு படிக்கணும். சித்தர் புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் இங்கே புரியும். அவர் ஒரு பெரிய விஷயத்து கூட ஒரு லைனில் நம்ம கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அதுக்கு காரணம் இல்லை, அவர் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட். அதனால் விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டார். நம்மளுக்கு அந்த தகுதி இருந்துன்னா நம்ம எல்லா நூலையும் படித்து அதை புரிஞ்சுக்குவா. அப்புறம் இங்கே வந்தாட்டு இது புரியும். அதனால் இதை படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவர் பார்த்து கொடுத்தா தான் உண்டு. திரும்ப கேளுங்க. நன்றி.